வணக்கம். இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இப்போ ரீசெண்டா நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அதாவது இந்திய வங்கிகள் எல்லாம் பல்லாயிரம் கோடி லாபம் சம்பாதிச்சு வரலாறு காணாத அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு இருக்குன்னு நிறைய தலைப்புகள் வருது. ஆனா இதுல ஒரு சின்ன முரண்பாட்டை நீங்க கவனிச்சீங்களா? ஆமா. ஒரு பக்கம் இந்த இமாலய லாபத்த அவங்க ரொம்ப பெருமையா கொண்டாடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பலாயிரம் கோடிகள ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி லாபத்திலிருந்து எடுத்து கொஞ்சம் ரகசியமா பதுக்கி வைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. எல்லாமே ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருந்தா, எதிர்காலத்த நினைச்சு இப்போதே அவங்க ஏன் பயப்படணும்? சோ அந்த லாப எண்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மையான அபாயங்கள் என்ன? சவால்கள் என்ன? அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ண போறோம். நிச்சயமா. சந்தை ரொம்ப உற்சாகமா, கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறப்ப தான், நாம தரவுகள ரொம்ப உஷாரா, கொஞ்சம் சந்தேகத்தோடவே பார்க்கணும். வெளியில தெரியிற அந்த பளபளப்பான லாப நம்பர்ஸ தாண்டி, ஒரு ஃபைனான்ஷியல் அனாலிஸ்ட் பார்வையில உள்ள என்ன நடக்குதுன்னு அலசுறது ரொம்ப முக்கியம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லிரலாம். நாம இங்க எந்த வங்கியோட பங்கையும் வாங்குங்க இல்ல விக்குங்கன்னு பரிந்துரை செய்ய போறது கிடையாது. இது முழுக்க முழுக்க தரவுகள் அடிப்படையிலான ஒரு புறநிலையான பகுப்பாய்வு மட்டும்தான். சரி, முதலாவதா இந்த ரெக்கார்ட் லாபம் மேட்டருக்கே வருவோம். சொல்லுங்க. இப்போ யூனியன் பேங்க் இந்த முழு நிதியாண்டுக்கு 18,797 கோடி ரூபாய் நிகர லாபம் காட்டியிருக்காங்க. இது சாதாரண நம்பர் இல்லையே, ரொம்ப பெரிய வெற்றி தானே. ஆனா நீங்க இந்த லாபத்தை பார்த்து நம்ம கவலைப்படணும்னு சொல்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க லாபத்தோட அளவை மட்டும்தான் பார்க்கறீங்க. அதாவது வால்யூம். ஆனா லாபத்தோட தரத்தை பார்க்கணும். யூனியன் பேங்க் இவ்ளோ லாபம் ஈட்டி இருந்தாலும் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதாவது நிகர வட்டி வரம்பு பார்த்தீங்கன்னா 2.91% 2.7% குறைஞ்சிருக்கு. இருங்க, இந்த வட்டி வரம்புங்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். லாபம் பல்லாயிரம் கோடி ஏறுது, ஆனா வட்டி வரம்பு குறையுதுன்னா அதுக்கு என்ன லாஜிக்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதாவது நான் உங்ககிட்ட 5% வட்டிக்கு டெபாசிட் வாங்கி அதை இன்னொருத்தருக்கு 8% வட்டிக்கு கடனா கொடுக்கறேன். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த 3% வித்தியாசம் தான் என் வங்கியோட வட்டி வரம்பு. ஓஹோ, அப்படிங்களா? ஆமா. யூனியன் பேங்க் நிறைய பேருக்கு லோன் கொடுத்து மொத்த லாபத்தை ஏத்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு ரூபாய்க்கும் அவங்க சம்பாதிக்கிற லாபத்தோட அடர்த்தி குறைஞ்சுகிட்டே வருது. அப்போ வியாபாரம் பெருகி இருக்கு, ஆனா லாப சதவீதம் அடி வாங்கி இருக்கு, அப்படிதானே சொல்றீங்க? அதேதான். அது போக அவங்களோட சொத்து மீதான லாபம், அதாவது ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் கூட 1.25%ன்னு எந்த வளர்ச்சியும் இல்லாம தேங்கி நிக்குது. இது நீண்டகால வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்ல அறிகுறி கிடையாது. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இப்போ ஐசிஐசிஐ பேங்க் தரவுகளை பார்த்தா அவங்களோட லாபமும் 8.5% ஏறி இருக்கு. ஆனா அவங்களோட ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது வங்கியின் செயல்பாட்டு செலவுகள் கடந்த ஆண்டை விட 12% அதிகமாயிருக்கு. ஆமா. அந்த செலவு 12,089 கோடியா உயர்ந்திருக்கு. இதுக்கு ஊழியர்களின் ஊதிய உயர்வு அப்புறம் ஓய்வூதிய பலன்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கடையின் வியாபாரம் பெருகும்போது அதோட வாடகை அப்புறம் மின் கட்டணம் ஏறுறது சகஜம் தானே. அது எப்படி லாபத்தை விழுங்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு சந்தோஷப்படலாம். ஆனா அந்த கடையோட வாடகை, கரண்ட் பில், வேலையாட்கள் சம்பளம் எல்லாம் உங்க லாபத்தை விட 2 மடங்கு வேகத்துல ஏறுதுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. நாளைக்கு வியாபாரம் கொஞ்சம் டல் ஆனா கூட ரொம்ப கஷ்டமா போயிடும். எக்ஸாக்ட்லி. வங்கித்துறையில இப்போ போட்டி ரொம்ப அதிகம். திறமையான ஆட்களை தக்க வைக்க அவங்க நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த நிலையான செலவுகள் எதிர்காலத்துல வங்கியோட கழுத்தை நெரிக்கிற ஒரு பெரும் சுமையா மாற வாய்ப்பு இருக்கு. சரி, செலவுகள் ஒரு புறம் அதிகரிக்க, மறுபுறம் வங்கிகள் கொடுத்த கடன்களின் தரம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஐசிஐசிஐ பேங்க் பத்தி பாக்கும்போது அவங்களோட வாராக்கடன் விகிதங்கள் கம்மியா இருக்குன்னு தான் செய்திகள் வருது. வெளியில பார்க்க அப்படிதான் தெரியும். ஆனா இந்த காலாண்டுல மட்டும் 4,242 கோடி அளவுக்கு புதிய வாராக்கடன்கள், அதாவது ஸ்லிப்பேஜஸ் உருவாகியிருக்கு அப்படிங்கறத நாம உற்று நோக்க வேண்டியிருக்கு. ஆ, இந்த ஸ்லிப்பேஜஸ்னா புதுசா லோன் கட்டாம போறவங்களா? ஆமா. நேத்து வரைக்கும் கரெக்டா இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு திடீர்னு கட்ட முடியாம ஸ்லிப் ஆகி வாராக்கடன் லிஸ்ட்ல புதுசா விழுறது தான் இது. பழைய வாராக்கடன்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சோ இல்ல வசூல் பண்ணியோ ஒட்டுமொத்தமா வங்கியோட வாராக்கடனை கம்மியா காட்டியிருக்கலாம். ஆனா
உள்ளுக்குள்ள புதுசா 4000 சில்லற கோடிக்கு கடன்கள் சிக்கியிருக்குங்கிறது ஒரு பெரிய விரிசல் தான். ஒருவேளை இந்த பயத்துல தானா ஆக்சிஸ் பேங்க் தங்களோட லாபத்துல இருந்து 2001 கோடி ரூபாய ஒரு முறை நிதியாக, அதாவது ஒன் டைம் ப்ரொவிஷன் மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு எதிர்காலத்துல வரப்போற ஏதோ ஒரு பெரிய பொருளாதார புயல் இப்பவே கண்ணுக்கு தெரியுது. ஆனா வங்கிகள் உண்மையிலேயே இவ்வளவு சிறப்பா செயல்பட்டா எதிர்கால பிரச்சனைக்காக இவ்வளவு பெரிய தொகையை ஏன் லாபத்திலிருந்து எடுத்து பதுக்கி வைக்கணும்? அவங்க இப்போதைக்கு எந்த நஷ்டமும் அடையலையே. அதுக்கு காரணம் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைதான். குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள்ல, அதாவது வெஸ்ட் ஆசியால நிலவும் போர் சூழல். இதனால நாளைக்கு இந்தியாவுல கம்பெனிகளோட தொழில் பாதிக்கப்படலாம், அவங்க வாங்கின கடனை திரும்ப கட்டாம போகலாம்னு ஒரு முன்னெச்சரிக்கை தான் இந்த 2001 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஓஹோ, இந்த சர்வதேச பிரச்சனைகள், வட்டி விகிதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம் வங்கிகளின் தற்போதைய செயல்பாட்டு திறனை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கணும். HDFC பேங்க் பத்தி சொல்லுங்க. HDFC பேங்க்ல வங்கியின் செலவு வருவாய் விகிதம் சிறப்பா இருந்தாலும் அவங்களோட நிகர வட்டி வருமும் குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் வட்டி விகிதங்கள்ல இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் தான். என்ன சிக்கல்னு சொல்றீங்க? ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கிற கடனுக்கான வட்டியும் உடனே குறைஞ்சிடும் தானே? கடனுக்கான வட்டி குறையும், ஆனா மக்கள் போட்ட டெபாசிட்டுக்கான வட்டி குறைய மட்டும் 5ல இருந்து 6 காலாண்டுகள் ஆகும். இதனால அவங்களோட நிதி செலவுகள் உடனடியாக குறையல. வெயிட், அதே மாதிரி டெபாசிட் வட்டி மட்டும் குறையாது. இப்போ நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னு வச்சுப்போம். அன்னைக்கு என்ன வட்டி 7% சொல்றாங்களோ அந்த 3 வருஷத்துக்கும் அதை மாத்த முடியாது. வங்கியை பொறுத்த வரைக்கும் அது ஃபிக்ஸட். ஆனா லோன் வந்து ஃப்ளோட்டிங் வட்டி. அப்போ அதிக வட்டி கொடுத்து வாங்கின பழைய பணத்தை கையில வச்சுக்கிட்டு கம்மி வட்டிக்கு புதுசா லோன் கொடுக்கும்போது அந்த லாப இடைவெளி நசுங்கிடுது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தோம்னா வங்கிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கரெக்ட். வங்கிகள் வந்து தங்களோட முதலீடுகளை டெபாசிட் செய்பவர்களுக்கும் கடன் வாங்குபவர்களுக்கும் இடையில எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் சிக்கிக்கிட்டு தான் தவிக்கிறாங்க. சரி, இங்கிட்ட விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. சர்வதேச ஆபாயங்கள் ஒருபுறம் இருக்க, வங்கியின் உள்கட்டமைப்பில் நடக்கும் தவறுகள் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் சந்திச்ச ஒரு பெரிய மோசடி சம்பவம் ஒரு உதாரணம். ஆமா, ரொம்ப பெரிய மோசடி. இதனால வங்கிக்கே 646 கோடி ரூபாய் அசல் இழப்பு ஏற்பட்டிருக்கு. வரிக்கு பிறகு பார்த்தா கூட 480 கோடி ரூபாய் நேரடி பாதிப்பு. இதுல என்ன அதிர்ச்சியான விஷயம்னா, இந்த மோசடி செய்திகள் மற்றும் சேமிப்பு கணக்கு வட்டி குறைப்பு காரணமா மார்ச் காலாண்டின் இறுதியில் காசா கணக்குகளிலிருந்து சுமார் 3700 கோடி பணம் வங்கியை விட்டு வெளியேறியிருக்கு. ஒட்டுமொத்த டெபாசிட் வளர்ச்சி வெறும் 1% மட்டுமே. அதான் சொல்றேன், ஒரு பேங்க் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உடையும் போது அதோட பின்விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருக்கும். வாடிக்கையாளர்களின் பணம் எவ்வளவு வேகமாக வெளியேறுகிறது பார்த்தீர்களா? ஆமா, இப்போல்லாம் மக்கள் பணத்தை எடுக்க பேங்க் வாசல்ல போய் நிக்க வேண்டியது இல்லையா? ஆப்ல ஒரு தட்டு தட்டுனா பணம் வேற பேங்க்குக்கு மாறிடும். அதுவும் இது காசா டெபாசிட், அதாவது கரண்ட் மற்றும் சேவிங்ஸ் அக்கவுண்ட் பணம். ரொம்ப சீப்பான மூலதனம். இது ரொம்ப சரி. அப்போ IDFC வங்கியில நடந்தது போல பண வெளியேற்றம் நடந்தா அதை சமாளிக்க மற்ற வங்கிகள் எப்படி தயாராக இருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கு தான் ஃபினான்ஷியல் பஃபர்ஸ், அதாவது பாதுகாப்பு அரங்களை உருவாக்கி வைக்கிறாங்க. HDFC பேங்க் சமீபத்துல ஒரு அசாதாரண சூழலை சந்திச்சாங்க. அவங்களோட பகுதி நேர தலைவரின் ராஜினாமா மற்றும் சில வதந்திகளால ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் உருவானது. ஆமா, பங்குச்சந்தையில் பெரிய ஆட்டம் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவங்களோட 19.7% மூலதன போதுமான விகிதம், அதாவது CAR மற்றும் உறுதியான இருப்பு தான் அவங்கள காப்பாற்றியது. வதந்தி வந்தாலும் அவங்க ஆட்டங்காணல. ஓஹோ, ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை விட அதிகமா ஒரு பாதுகாப்பு வலைய பின்னி வச்சிருக்காங்க. இது யூனியன் பேங்க் விஷயத்திலையும் பார்க்க முடியுது. அவங்க எதிர்காலத்துல வரக்கூடிய புதிய ECL விதிமுறைகள் மற்றும் அபாயங்களை சமாளிக்க நல்ல லாபம் வரும் இந்த நேரத்திலேயே 700 கோடியை முன்னெச்சரிக்கையாக ஒதுக்கியுள்ளனர். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. வங்கிகள் தற்போதைய லாபத்தை வைத்து எதிர்கால வீழ்ச்சியை தடுக்கும் சுவர்களை எழுப்புகின்றனவா அப்படிங்கறத நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். கண்டிப்பா. சரி, இதுவரை பார்த்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? வங்கிகளின் நிர்வாகம் எதை பார்த்து பயப்படுகிறது? எல்லா வங்கிகளுமே முதல்ல பயப்படுறது மத்திய கிழக்கு நாடுகளின் போர்ச்சூழல் குறித்துதான். கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $150 வரை உயரக்கூடும் என்ற அச்சம் எல்லாருக்கும் இருக்கு. இதனால பணவீக்கம் அதிகரிக்கும்.
பணவீக்கம் அதிகரிச்சா மக்கள் பேங்க்ல காசு போடுறது குறைஞ்சிடுமே, ஏன்னா அவங்களுக்கு உண்மையான லாபம் கிடைக்காது. அதேதான், மக்கள் வேற முதலீடுகளை தேடி போயிடுவாங்க. அதனாலதான் வங்கி நிர்வாகங்கள் டெபாசிட்டுகளுக்கான போர் நிலவுவதை வெளிப்படையா ஒப்புக்கொள்கின்றன. பணத்தை திரட்ட வங்கிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? இதன் விளைவாக அடுத்த நிதியாண்டில் லாப வரம்பு உயராது என்றும் அது தற்போதைய அளவிலேயே தேங்கி நிற்கும் என்றும் ஐசிஐசிஐ வங்கி மிக தெளிவாக வழிகாட்டுதல் வழங்கியுள்ளது. இனிமேல் ஈஸியா லாபம் சம்பாதிக்க முடியாது. ஒவ்வொரு ரூபாய் டெபாசிட்டிற்கும் அவங்க போராடணும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இன்று நாம் பார்த்த தரவுகளின்படி வங்கிகள் அதிக லாபத்தில் இயங்குகின்றன என்ற ஒற்றை வரி செய்திக்கு கீழே அதிகரிக்கும் செயல்பாட்டு செலவுகள், சர்வதேச புவிசார் அரசியல் ஆபாயங்கள் மற்றும் ஒவ்வொரு ரூபாய் டெபாசிட்டிற்கும் நடக்கும் கடுமையான போர் ஆகியவை மறைந்திருக்கின்றன என்பதை உங்களுக்கு சுருக்கமாக நினைவுபடுத்த விரும்புறேன். ஆமா, வெறும் லாப எண்களை மட்டும் வச்சு ஒரு வங்கியோட ஆரோக்கியத்தை எடை போட முடியாது. இன்ஜின்குள்ள இருக்கிற சிக்கல்களை தான் நாம பிரிச்சு பார்த்திருக்கோம். ஒரு இறுதியான சிந்தனை. இதை கேட்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி. வங்கிகளே தங்களின் எதிர்கால பொருளாதார புயலை சமாளிக்க ஆயிரக்கணக்கான கோடிகளை இப்போதைய லாபத்திலிருந்து ஒதுக்கி வைக்கின்றன என்றால், நுகர்வோராகவும் முதலீட்டாளர்களாகவும் இருக்கும் நாமும் நமது தனிப்பட்ட நிதியில் அப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பஃபர் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவங்களே பயப்படும் போது நாமளும் உஷாரா இருக்கணும். ஆமா, உங்கள் நிதி அரண் எவ்வளவு பலமாக இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.